Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2025 group 4. So first week schedule என்ன அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். So இது வந்து பாத்தீங்க அப்படினா முதல் வாரத்துக்கான நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? So 23ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா? So 28 நம்ம வந்து முடிச்சோம். 29 அப்படிங்கறது நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். So 1 வீக்ல நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? So தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நம்ம தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு பகுதி தான். ஓகேவா? 3 தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. அதனால் எளிமையாக வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அதை வந்து ஃபுல்லாக லைன் பை லைன் வந்து நம்ம படிச்சிடணும். ஓகேவா? ஒரு வரி கூட விடக்கூடாது. கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லா ஏரியாலேருந்துமே கவர் பண்ணி லைன் பை லைன் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து நியூ புக். ஓகேவா? நியூ புக் தான் சொல்லியிருக்கேன். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் படிச்சிடணும். ஓகேவா? கணக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஜிகேல பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம ஒரு 3 லெசன் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு 3 லெசன் வந்து நம்ம படிக்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெசனோட பெயர் தலைப்பு வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். லெசனோட டாபிக். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து டேர்ம் 1 தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற பாயிண்ட் அப்படின்னா கம்மியானது தான் இருக்கும். இது வந்து நமக்கு எதில் கவர் ஆகும் அப்படின்னா பாலிட்டியில் கவர் ஆகிடும். ஓகேவா? சிவிக்ஸில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பாலிட்டியில் கவர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் லெசனு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இது யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன். இதுவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் டேர்ம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன் சிந்து சமவெளி அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 லெசன் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிலையும் சரி யூனிட் 8லையும் சரி அண்ட் தென் பாலிட்டி 3த்துலேயுமே வந்து ஒவ்வொரு லெசன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். 6th படிக்கிறது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு 3 லெசன் வந்து ஜிகே வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 லெசனு முக்கியமான லெசன் தான். ஃபஸ்ட்டு வந்து படிச்சிருங்க. ஓகேவா? தமிழ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஈஸி தான். ஸோ அதை படித்து முடிச்சுட்டு இதை படிச்சிருங்க. கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஷன் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா சில பேர் வந்து 6thலேருந்து கணக்கு வந்து பார்ப்பாங்க. டேர்ம் 1 டேர்ம் 2 அந்த மாதிரி. சில பேர் வந்து டாபிக் வைஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் பார்ப்பாங்க. உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு சில தனி இது இருக்கும். ஸோ அது மட்டும் எனக்கு உங்கள் விருப்பத்துக்கு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் எப்படி தான் கொடுக்கணும் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கனாலும் நானே வந்து ஒவ்வொரு தமிழுக்கும் ஜிகேக்கும் போடுற மாதிரி அதுலேயும் நான் ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? சில பேர் தமிழ் கணக்கு அப்படிங்கிறது அதை தான் சொல்கிறேன் ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்ப்பாங்க. சில பேர் வந்து டாபிக் வைஸ் பார்ப்பாங்க. வீடியோஸ் பார்ப்பாங்க. சால்வ் பண்ணி பார்ப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் டாபிக் எது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா அதெல்லாம் முடிப்பாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎம் பார்ப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வருவாங்க. சில பேர் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு புத்தகமாக ஒவ்வொரு டேர்ம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஒவ்வொரு பருவமாக கவர் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லை இதுதான் நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அதையுமே வந்து நான் வந்து உங்களுடைய பாயிண்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட் ஷெடியூலில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஷெடியூல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப எளிமையான ஒரு ஷெடியூல் ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஷெடியூல் தான் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இன்னும் நமக்கு வந்து குரூப் 4க்கு எப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் தரவாக படிச்சிடணும். இப்போ 6th தமிழ் நியூ புக் படிச்சுட்டு அது நம்ம ஓல்டு புக்கையும் கவர் பண்ண போகிறோம். ஓல்டு புக்லேருந்து கொஷின் அதிகமாக குரூப் 2 கொஷினில் பார்த்துருப்பீங்க. குரூப் 2 ஏப்ரலிம்ஸ் எக்ஸாமோட கொஷினில் 12th 11thலாம் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பழைய புத்தகமும் நம்ம வந்து படிக்க தான் போகிறோம். முக்கியத்துவம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நியூ புக்கை கவர் பண்ணி முடிச்சலாம். இது வந்து ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இதற்கான வீடியோஸ் என்ன பண்ணணும் நாங்களே படிச்சுக்கணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தமிழுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுறேன். அதே மாதிரி ஜிகே இதுக்கான வீடியோஸும் நான் வந்து இந்த வீக்கில் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட ஹிண்ட்ஸ் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் புக்கை வச்சே படிக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா சண்டே வந்து டெஸ்ட் எழுதிட்டிங்க அப்படின்னா இந்த படித்ததுக்கான ஒரு ஃபுல்ஃபில்னஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போகிற ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே புதுசாக ஆரம்பித்த ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே படித்து ரிவிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே சரி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அந்த தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல இதாக தொடங்கி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் வீக்கான ஷெடியூல். நெக்ஸ்ட்டு நான் வந்து 6th தமிழோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா? அதை வந்து பார்க்கலாம். பாரதிதாசன் அவங்களுடைய பாடல்லேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 6th தமிழ் இல்லையா?
தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எளிமையான பாட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதெல்லாமே ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதேனும் வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சில பேர் வந்து டெய்லி ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. நான் அதை வந்து நெக்ஸ்ட் ஷெடியூலில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.